ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் எங்கே ஏன் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு. அவங்கள பற்றி ஒரு சின்ன கேமியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் see. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். பெண் குழந்தைகள் என்றாலே கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்யும் காலகட்டத்தில் உசிலம்பட்டி முனியாண்டி விலாஸ் ஹோட்டலின் உரிமையாளர் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் கோதையம்மாள் அவர்களுக்கும் 5வது பெண் குழந்தையாக 1965 பிறந்தவர்தான் ஆசிரியை விஜயா. தன்னுடன் பிறந்த அக்கா தங்கைமார்களுடனும் அண்ணன் தம்பிமார்களுடனும் பாசத்திற்குரிய பிள்ளையாக வளர்க்கப்பட்டவள்தான் நமது ஆசிரியை விஜயா. படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட விஜயாவை அவரது பெற்றோர்கள் நாடார் சரஸ்வதி துவக்க பள்ளியில் பயில 1971 சேர்த்து விட்டனர். படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய ஆசிரியை விஜயாவை பாராட்டாத ஆசிரியர்களே இல்லையாம். அவ்வாறு பள்ளியிலும் செல்ல பிள்ளையாக வலம் வந்தவள் நமது ஆசிரியை விஜயா. பின்பு 1976 ஆண்டு முதல் TELC பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்றார். ஒவ்வொரு வருடமும் தான் தேர்ச்சி பெற்றவுடன் அடுத்த வகுப்பிற்கு மாறுவோம் என்பதை போல 10ஆம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டு 11ஆம் வகுப்பிற்கு தம்மை அழைப்பார்கள் என்று காத்து கொண்டிருந்த ஆசிரியை விஜயாவிற்கு தெரியாது, நாம் தாம் 11ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்பது. அதனாலேயே அவர் 11ஆம் வகுப்பில் விரும்பி படிக்க வேண்டும் என்று நினைத்த பயாலஜி பாடப்பிரிவை தேர்வு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் அவர் வரலாற்று துறையை தேர்வு செய்து தனது மேல்நிலை கல்வி பயணத்தை தொடங்கினார். விஜயா என்ற பெயரினாலோ என்னவோ அவர் தொட்ட அனைத்து செயல்களும் வெற்றியிலேயே முடிந்தன. மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த விஜயா அவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளுக்கு பஞ்சமில்லை. சிறு வயதிலேயே இட்லி சுட்டு விற்பது, நெடுந்தூரம் சென்று வீட்டிற்கு குடத்தில் தண்ணீர் கொண்டு வருவது என்று துள்ளி குதித்து விளையாட வேண்டிய பருவத்தில் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்க நேர்ந்தாலும் அத்தகையவைகளை இன்முகத்தோடு செய்து படிப்பிலும் துடிப்புடன் செயல்பட்டு குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து கற்றல் கற்பித்தலில் ஆர்வத்தை எண்ணி தாமாக 1984 1986 டிப்ளோமா ஆசிரியர் கல்வியை தென்னார்காடு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் புனித தாமஸ் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் கல்வி பயின்றார். பின்னர் இந்த GS ராஜு அவர்களை 1991 திருமணம் செய்து கொண்டார். தன் கணவரின் துணையுடன் நமது ஆசிரியை விஜயா 1991 முதல் 1993 வரை தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1994 முதல் 1996 வரை திருவள்ளுவர் துவக்கப்பள்ளி மதுரையில் பணியாற்றினார். தென்னார்காடு மாவட்டத்தில் படித்த போது இவரின் தந்தை பாதி பணமே கட்டியதால் இவருக்கு பட்டய சான்றிதழ் தரவில்லை. இவரின் வீட்டில் யாரும் படித்தவர்கள் இல்லாததால் இவருக்கும் அந்த பட்டய சான்றிதழ் பெற வேண்டும் என்ற விவரம் தெரியவில்லை. அரசு வேலைக்கான இன்டர்வியூ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போன போது டிப்ளோமா என்ற சான்றிதழ் இல்லாததால் இவருக்கு வந்த வேலை பறிபோனது. கைக்கு கிடைத்த ஆர்டர் 1988 கையை விட்டு நழுவியது. மீண்டும் அவர் படித்த கல்வி நிறுவனத்தை கண்டுபிடித்து அவரிடம் உண்மையான பட்டய சான்றிதழ் பெற முழு முயற்சியும் செய்தவர் ஆசிரியை விஜயாவின் கணவராவர். பின்னர் 1996 அக்டோபர் 7 தான் முதலில் அரசு பணியினை ஏற்று என் மீனாட்சிபுரத்தில் 11 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அடுத்ததாக முத்தையம்பட்டியிலும் நடுப்பட்டியிலும் 2 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார். தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று போத்தம்பட்டியில் 2.5 ஆண்டுகள் பணியாற்றினார். 13/3/2013 முதல் ரெங்கசாமி பட்டியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மாணவர்களை கண்ணிமைகள் போல் பாதுகாத்து அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் வழங்கி சிறக்க வைத்து பின்பு சிறகடித்து பறக்க வைத்து அழகு பார்த்தார். வார்த்தையால் திட்டாமல்
வாழ்க்கையில் தீட்டியவர் விஜயா அவர்கள். எங்கள் டீச்சர் வந்து உண்மையிலே நாங்கள் பாராட்டணும். அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகுறாங்கன்றதே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தில் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருந்தாங்க. கிராமத்து மக்களுக்கு சரஸ்வதி தேவியாக திகழ்ந்தார். இருள் சூழ்ந்த கிராமத்து மாணவர்களின் வாழ்வில் விடியல் பிறக்க காரணகர்த்தாவாக இருந்தார். வானத்தில் மேகங்கள் பட சென்றால் அதில் ஒரு சில மேகங்கள் மட்டுமே பூமிக்கு மழையாக வந்து மண்ணுயிர்களை வளப்படுத்துகின்றன. அதுபோலவே ஆசிரியர்கள் பலர் வந்தாலும் விஜயா அம்மா போன்றவர்களால் தான் தங்களது கிராமம் மேன்மை அடைந்தது என்று கைப்பிடித்து எழுத கற்றவர்கள் என்று பல துறைகளில் கையெழுத்து போடும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். தெளிந்த நீரோடை போன்று ஓடிய விஜயா ஆசிரியர் பணியில் பல முத்துகள் கண்டெடுக்கப்பட்டு சமூகத்தில் பல துறையில் சேவை செய்து வருகிறார்கள். விஜயா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்த போது அவர்கள் கண்ட இன்னல்கள் பல. மாணவர்களுக்கு சரியான கல்வி வழங்கும் நோக்கத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர். மழை பெய்தால் ஒழுகும் கட்டிடங்களுக்கு இடையில் தனது கல்வி பணியை ஒழுகாமல் கற்றுத் தந்தவர் நமது ஆசிரியர். வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து பழுதடைஞ்ச நிலையில, சொல்ல போனா மழை பெஞ்சா கூட அவ்வளவு ஒரு மோசமான நிலையில பள்ளிக்கூட புக்குல இருந்து, நோட்ல இருந்து, பீரோல இருந்து வச்சிருக்கிறவங்க திங்ஸ் எல்லாமே நினைச்சு போனதெல்லாம் இவங்களை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்பெல்லாம் ரொம்ப உண்மையிலேயும் நம்ம கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் டீச்சர், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட கேட்கும்போது, நீங்க எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்க இதுக்கு ஒரு வழி செய்யணும்பா, கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஸ்கூல் வந்து கண்டிப்பா கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பரவாயில்ல, நாங்க இப்ப எம்எல்ஏவா இருந்தவங்க அவங்க ஐயப்பன் அவர்களை கூட வர வச்சு எங்க விஜயா டீச்சர் அவர்கள் வந்து அவங்க மூலமா அன்னைக்கு மழை பெஞ்சு இடிஞ்சு கிடந்ததெல்லாம் வந்து போட்டோ வீடியோலாம் எடுத்து பேப்பர் நியூஸ் எல்லாத்துலேயும் போட்டு அவங்க வந்து எம்எல்ஏ சார் சொன்னாரு, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலை நாங்க கட்டித்தரதுக்கு நாங்க கண்டிப்பா முன்ன ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து விஜயா டீச்சர் இருக்கும் போதே கண்டிப்பா அவங்க அந்த எம்எல்ஏ சார்ட்ட போஸ்ட் பண்ணி கூட எங்களுக்கு கண்டிப்பா அதை கட்டி வந்த உடனே ஒரு சாக்கடை, பெரிய சாக்கடை இருந்தது ஸ்கூலுக்கு பின்னாடி. ஸ்கூலுக்குள்ளே உட்கார முடியாது, அந்த அளவுக்கு நாற்றம் எடுக்கும். டீச்சர் வந்த உடனே அந்த சாக்கடையை எடுத்துட்டு எங்கெங்கேயும் ரிப்போர்ட் கொடுத்து அந்த சாக்கடையை வந்தோடனே நீக்கிட்டாங்க. வந்து 3 மாதத்துலேயே அந்த சாக்கடையே பெருகிறதே இல்லை. ஸ்கூலில் நல்லா உட்காரலாம், இல்லைன்னா நாற்றம், பயங்கர நாற்றம் அடிக்கும். முத வந்து செஞ்சது அது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது லெட்டின் பாத்ரூம் இல்லை, அது டீச்சர் வந்தோடனே அந்த லெட்டின் பாத்ரூம் கட்டுனாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வெளியிலே போய் உக்காந்துருங்க, அதுக்காக ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு தண்ணி வந்து வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்துதான் தண்ணி பிளங்கணும். ஆனால் இவங்க வந்தோடனே ஒரு தண்ணி, நல்ல தண்ணி, எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்கிறது மாதிரி, லேட்டின் பாத்ரூமுக்கோ பிள்ளைய குடிக்கிறதுக்கோ தட்டு கழுவுறதுக்கோ வசதியான தண்ணி, மீதமான தண்ணி இருக்கும்படியாக ஒரு தண்ணி வசதி செய்தாங்க. ஓட்டு வழி ஹாஸ்பிட்டால்ஸ் இருந்துச்சு, அது ரொம்ப பிள்ளைகளுக்கு எரியுதுன்னு சீமா ஓடு போட வச்சாங்க. அந்த ஓட்டிலேருந்து நிறையா தண்ணி வடிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கு எங்கெங்கேயும் அவங்க தபால் கொடுத்து அதை இப்போ புது கட்டடம் ஆயிடுச்சு. திறமையும் நிபுணத்துவமும் கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். அறிவொளி பெற்ற மனிதர்களை ஆசிரியர்களால் உருவாக்க முடியும் என்று கூறிய ஆப்பாஜே அப்துல் கலாம் வார்த்தைகளுக்கு இணங்க பல மாணவர்களை உருவாக்கியவர் நமது ஆசிரியை விஜயா என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சுமார் 30 ஆண்டுகள் சமூகத்திற்கு கல்வி வாயிலாக சேவை செய்தவருக்கு வந்தது பணி நிறைவு நாள். இதயம் நினைக்கின்றன, கண்கள் நனைகின்றன. நாங்க உடன்பிறப்பு மாதிரி பிறந்து வளர்ந்து மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஒன்னொன்னு நினைச்சு 13 வருஷமா கூட பிறக்காத அந்த அளவுக்கு நாங்க இன்னைக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். தலைமை ஆசிரியருடன் 13 வருடங்களாக நானும் தலைமை ஆசிரியர் அவர்களும் சிறப்பாக பணிபுரிந்து வந்துள்ளோம் என்பதை நான் பெருமிதம் கொள்கின்றேன். ஹாய் டீச்சர், இது சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் டீச்சர். உங்கள் மூலியமாக தான் நான் பிஎட் வரைக்கும் பண்ணுறேன்.
நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்கள் மூலியமாக தான் எங்கள் ஸ்கூலுக்கு இப்போ நியூ பில்டிங் வந்திருக்கு. ஆனால் நியூ பில்டிங் ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் இல்லாமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தேங்க்யூ சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்காக ஒரு சின்ன கார்ட்ஸ் மட்டும் சொல்லியிருந்துச்சு. எ குட் எஜுகேஷன் கேன் சேஞ்ச் எனி திங், எ குட் டீச்சர் கேன் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த கோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். தேங்க்யூ டீச்சர். வி ஆர் மிஸ் யூ மோர் டீச்சர். டீச்சர், என் 3 பிள்ளைகளும் உங்கள்கிட்ட தான் படிச்சிச்சுங்க. நல்லா படிக்க வச்சிங்க. ஒரு பிள்ளையெல்லாம் வட்டார அளவில் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். பள்ளிக்கூடத்துக்காகவும் நல்லா உழைச்சிருக்கீங்க. நல்லா சொல்லிக் கொடு, நல்லா பாடாங்க. அது பண்ணி எல்லா பிள்ளைகளுமே ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்குங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம் டீச்சர். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர். நீங்கள் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க டீச்சர். எங்களுக்குள்ளே இருக்க திறமையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க டீச்சர். உங்களை எங்களுக்கு மிகவும் நிறையா பிடிக்கும் டீச்சர். நன்றிங்க டீச்சர். டீச்சர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுவீங்க. விளையாட்டு மூலியமாக பாடங்கள் கற்றுத்தரது எனக்கு ரொம்ப புரியுது. நீங்கள் ரிட்டையர் ஆகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐ மிஸ் யூ டீச்சர். டீச்சர் 1 to 5th வரைக்கும் நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன். நீங்கள் லெசனில் நல்லா எடுப்பீங்க. ஒரு பிள்ளைக்கு எப்படி புரியுமோ அந்த வகையில் நல்லா எடுப்பீங்க. ஒரு பிள்ளைக்கு எந்த வகையில் புரியுமோ அந்த வகையில் எடுப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேச்சு போட்டிக்கு நான் வட்டார அளவில் கூட்டு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சது காரணம் நீங்கள் தான் டீச்சர். எனக்குள்ள இருக்க பேச்சு திறமை கண்டுபிடிச்சி அதுக்காக என் வட்டார அளவில் நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நீங்கள் ரிட்டையர் ஆகிறது கொஞ்சம் வருத்தம் தான் டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். அறம் அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆகாரம் என்பது வள்ளுவர்களுடைய வாக்கு. வாழ்க்கையில் சில சாதனைகள் புரிவதற்கு ஏற்றாற்போன்று அவர் தன்னுடைய பணி காலத்தையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார். எங்களுடைய நட்பானது 21 வருட நட்பாகும். வயதின் மூப்பாக இந்த பணி ஓய்வு என்பது வரக்கூடிய ஒன்றுதான். இது காலத்தின் கட்டாயம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பணி ஓய்வு என்பது வரக்கூடிய செயல்தான். நீங்கள் மாணவர்களிடத்திலும் சரி, செங்கல் போன்ற சக ஆசிரியர்களிடத்திலையும் நீண்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த நினைவுகள் எங்களுக்கு எப்பயுமே எங்களோடு பயணித்து கொண்டே இருக்கும். அதே பயணத்தோடு நீங்களும் இனி வரும் காலங்களில் சிறப்பாக வாழ எல்லாம் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கரவொலி எழுப்பி மாணவர்களை ஊக்குவித்தவர் இன்று பல மாணவர்களின் கரவொலி எழுப்பி தலைவனுக்கு காரணமாயிருக்கிறார். இறைவனால் இந்த ஜனனத்தில் அளிக்கப்பட்ட பொறுப்பை சிறப்புடன் செய்து அகவை அறுபதில் பணியை இனிதே நிறைவு செய்கிறார். Hi Vijayaka, happy to be a part of your retirement journey. இப்படி ஒரு நாள் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் யூ ஆர் டூ யங் டு கெட் ரிட்டையர்மெண்ட். ஒரு 15 years பேக் நான் திங்க் பண்ணி பார்க்குறேன். நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் நடுப்பட்டியில் சேம் மந்த் தான் ஜாயின் பண்ணோம். ஃப்ரம் தட் டே விஜயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாண்டிங்கோட இன்னைக்கு வரைக்கும் மிஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு ஃபேமிலியாக எப்பயும் நான் அவங்கள விஜயாக்கா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் யூ வித் அ ப்ராட் ஸ்மைல். எப்போவுமே ஒரு ஸ்மைலோட தான் எல்லாரோடையும் பழகுவீங்க. யூ டீச் த சில்ட்ரன், ஆல்சோ யூ ரீச் த சில்ட்ரன். ஸோ ரீச்சிங் த பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு கூல் பர்சனாக, எப்போவுமே ஒரு டென்ஷன் ஆகாமல் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுப்பீங்க. ஒரு ரொம்ப அப்ரோச்சபிள் பர்சனாக எப்போவுமே இருப்பீங்க. அண்ட் உங்கள்கிட்ட நான் பழகினதுக்கு அப்புறம் தான் சேவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங். அதனால ஒரு சேலரி வரும்பொழுது அதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் எனக்கு கொடுத்து என்னை நீங்கள் லீட் பண்ணீங்க. அண்ட் ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கலீக் எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸ் தான். யூ ஆர் ரிட்டையரிங் ஒன்லி ஃப்ரம் த ஸ்கூல், நாட் ஃப்ரம் அவர் ஹார்ட். அண்ட் உங்கள் நேம், உங்கள் லெட்டர்ஸ் நான் யோசிச்சு பார்த்தப்ப வி ஃபார் வைப்ரண்ட், ஆல்வேஸ் ஆக்டிவ், தென் ஐ ஃபார் வெரி இன்ஸ்பைரிங், ஜே ஃபார் ஜாய்ஃபுல், எப்போவுமே உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்மைல் இருக்கும். அண்ட் ஏ ஆல்வேஸ் ஆக்டிவ். அண்ட் ஒய் யூ ஆர் ஆல்வேஸ் எ யங் அண்ட் எனர்ஜெட்டிக் யூத்ஃபுல் டீச்சராகவே இருக்கிறீங்க, இன்னும் இருக்க போறீங்க. தென் A, admirable, highly adjustable. ஸோ சொல்லிட்டே போகலாம் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ விஜயாக்கா. டோட்டலி ஒரு 15 years ஆஃப் ஜேர்னி நான் உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இன் மை 25 years ஆஃப் சர்வீஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ விஜயாக்கா. லவ் யூ. அனைவருக்கும் வணக்கம். பணி நிறைவு பெறும் விஜயா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடன் கூட பிறவா சகோதரி. விஜயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். விஜயா யாரோடையுமே அன்பா பழகக்கூடியவங்க, பொறுமையானவங்க,
எதையும் ஒரு விஷயத்தை செய்யணும்னா டக்குன்னு அதை உடனே செய்யணுன்ற ஒரு கேரக்டர். அப்படி விஜயா பற்றி நான் அதை பார்த்து நிறைய கற்றுருக்கேன். அப்படின்ற போது விஜயா வந்து நான் 2000 வந்து ஃபஸ்ட்டு எப்போ பார்க்குறேன்னா விஜயாவை நான் 2000 புத்தப்பநாயக்கனூர்லேருந்து தும்மலப்பட்டுக்கு தலைமை ஆசிரியராக போகிறேன். 2001 வந்து நான் மீனாட்சிபுரத்துக்கு வர்றேன். அங்கே ஒரு லேடி டீச்சர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். அங்கே போகும்போது விஜயா டிரான்ஸ்ஃபருக்கு ரெடியாக அப்ளிகேஷன் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. அப்படின்றப்போ அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு விஜயாவே பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நான் சொன்னனே சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனுமே கொடுக்கல. அப்படி அதில் மீனாட்சிபுரத்தில் 8 வருஷமா இருந்திருக்கேன். அப்படியே போத்தம்பட்டி போனேன். போத்தம்பட்டி போனேனே அதே ரோட்டில் தேம்பட்டி இருக்கு. அங்கே 1 வருஷம் 2 பேருமே பக்கத்து ஸ்கூலில் வேலை பார்த்தோம். அடுத்து வந்து நடுப்பட்டிக்கு வந்துட்டேன். மிடில் ஸ்கூல் எச்எம்மா. மிடில் ஸ்கூல் எச்எம்முக்கும் விஜயா என்னோட செகண்ட் கிரேடா என்னோட பணி புரிஞ்சாப்ல. அப்படி நிறைய என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷம் பழக்கம். அதிக நாள் நாங்கள் ஒரே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். விஜயா ரிட்டையர் ஆகுறது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். நல்லபடியா ரிட்டையர் ஆகுறது எல்லாருக்குமே அது அந்த கொடுப்பனை கிடைக்காது. அது விஜயாவுக்கு கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நிமிஷத்துல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீடு தான் இருந்தாலும் எத்தனையோ நாட்கள் நாங்கள் பார்க்காம இருந்திருக்கோம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். அதே சமயம் ஒரு வேலைன்று வரும்போது எதா இருந்தாலும் இங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன், அதே அங்கிருந்து ஃபோன் பண்ணேன். மீட்டிங்காக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சேர்ந்து போவோம். இந்த 25 வருஷம் இலகுவாக ஒரு எளிமையாக போயிடுச்சு, வேகமாக போயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னாலதே அது முடியும். அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு விஜயா வகிக்கிறப்பல. காலத்தின் கட்டாயம் வேற வழியில் அது விஜயா ரிட்டையர் ஆக போது. விஜயா ஓய்வு என்பது உன்னுடைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு, மற்றபடி உடலுக்கோ மனதுக்கோ கிடையாது. நீ சுறுசுறுப்பான பிள்ளை. எத்தனையோ பேருக்கு எல்லாம் என்னை கேட்காமவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம் படித்தவங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. நல்ல வீட்டுக்காரு, நல்ல பிள்ளைய, நல்ல மருமக, பேரம்பேத்தி, நல்ல இனியும் ரிட்டையர் ஆன பிறகும் கடவுள் வந்து உனக்கு நீலாயிலும் நெறி செல்வம் உயர் புகழ் மெயினான பெற்று நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றிப்பா. விஜயா அக்கா வந்து எனக்கு உசிலம்பட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து எங்க கூட வந்து பணிபுரிந்த சக ஆசிரியர் அப்படின்றத விட எனக்கு உறவினர். எனக்கு வந்து அக்கா முறை. அதனால அவங்கள வந்து முதல்ல பிஸ்மிஸ்ன்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுடைய பணியில வந்து ரொம்ப சிறப்பா எல்லாமே செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய. அவங்களோட அந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டா செய்வாங்க. எதுவுமே இது இப்படி செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்டா இருக்கும். அதனால அந்த பிளான்டா செய்யறப்ப அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து நல்லா முடியும் அப்படின்றத நான் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேலையை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதையுமே நல்லா பிளான்டா செய்வாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க வந்து இப்ப அடுத்து வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்னு போறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்குவேன். அவங்களுடைய மனநிலை எப்படி அது நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனா இப்ப ரீசெண்டா அவங்கள பாக்குறப்ப வந்து ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஓகே நம்ம பணி நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் பார்த்தேன். அதனால நம்ம வேற இந்த கொஸ்டின் கேட்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஓகே அவங்க வந்து இதை ஏத்துக்கிட்டாங்க, மனநிறைவோட ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா பொறுமை. எப்படின்னா எதுக்குமே கோபமே வராதான். எனக்கு தான் அடிக்கடி கோவம் வந்துடும். ஆனா காமிச்சிருவேன் முகத்துல. ஆனா விஜயா மிஸ் கோவப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப சீனியர். நானும் ரொம்ப நேரம் பார்த்திருக்கேன். ஏன் அவங்க கோவம் வராதா இல்ல கோவம் வந்தா அடக்கிக்கிறாங்களான்லாம் யோசிச்சது உண்டு. ஆனா அவங்கள்ட்ட போக பழகும்போது அந்த கோவப்படாம அந்த காரியத்தை கரெக்டா மூவ் பண்ணி போயிடுவேன். நான் அதுல கத்துக்கிட்டு என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அவங்கள்ட்ட கத்துக்கிட்டேன். நான் ஒருத்தர் கத்துக்கிட்டதை எப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அதுல இவங்கள்ட்ட கத்துக்கிட்டது என்னன்னா இப்படிதான். ஏன்னா மிஸ் ஒரு சின்ன டைரி வச்சிருக்கேன், இன்னைக்கு எனக்கு எழுதி வச்சுக்கிறது போனாம. இன்னொன்னு அவங்க நல்லா பாக்குறதுக்கு எதுவுமே வாட்ச் பண்ணாம தெரியும். ஆனா அவங்க ஒரு நாள் சொன்னாங்க இதுனா இதை செஞ்சிருக்கோம், இதை செய்யாத அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க. இன்னொன்னு ரொம்ப பொறுமை அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அது சொல்லணும்னா பொறுமை அவங்கள்ட்ட இருக்கு. சொன்ன மாதிரி வாழ்க்கை நல்ல முறையில் இது வரைக்கும் நல்லா நடந்து போயிருக்கு. இனி வருங்காலங்கள்லையும் உங்க குடும்பத்தோட பேர பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும்
மாலை வணக்கம். நாங்கள் எல்லாரும் 2008 இங்கே வந்தோம். வந்தப்போ ஹெச்எம் வந்தப்பனா நான் வந்தேன். அதுக்கடுத்து எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லா டீச்சரும் வந்துட்டாங்க. எல்லா டீச்சரோடையும் அவங்க விஜயா மிஸ்ஸு எல்லாமே எந்த வேலை செஞ்சாலும் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரியா இருக்கணும். போனா சொன்ன மாதிரி அது ஒரு டைரி வச்சிருப்பாங்க. அவங்க அன்னாடு வேலை செய்யறத அதை குறிச்சு வச்சுக்கிடுவாங்க. நம்ம கூட மறந்துடுவோம் எதுனாலும். அவங்க டக்குன்னு அதை எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அது இது இன்னைக்குப்பா இந்த நம்ம செஞ்சிருக்கோம்ப்பா, இது செஞ்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா அமைதியா எதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அது அவரோட ஹேபிட் ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைப்போம். அவங்க பிள்ளைய பேரம் பேத்தி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், இறைவனை வேண்டிக்கிறோம். நல்லபடியா ரிட்டையர் ஆகுறதே இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறதுல சந்தோஷம். அவங்க நீண்ட நாள் வாழ ஆசீர்வாதம் பண்றோம். தேங்க்யூப்பா. வணக்கம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு அழகான ஸ்டோரி. இது வந்து எங்கள் அம்மா நான் சொல்கிறத விட உங்களோட ஒரு இருந்த தலைமை ஆசிரியர், உங்க கூட பணிபுரிந்த ஒரு ஆசிரியர், அவங்களாம் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொல்லணும்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்தாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இவ்வளோ அழகான வீடு உசிலம்பட்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு உசிலம்பட்டியில் யோசித்து பாருங்க, ஒரு உசிலம்பட்டியில் ஒரு பெண்ணாக பிறந்தா ஃபஸ்ட்டு கன்னிப்பால் குடிச்சு கொள்கிற நிலம போய் இன்னைக்கு ஒரு பெண்ணாக பிறந்து அவங்க இதே ஊரில் வளர்ந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மூலமா எத்தனையோ குழந்தைகளை வந்து அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்து பெரிய ஆளாக்கியிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கு. வில் மிஸ் யூ மை மாம் அப்படின்னு சொல்றத விட எங்க அம்மா வந்து திரும்பி என்கிட்டே வந்து ஜாயின் ஆக போறாங்க. முதல் காலையில எழுந்திரிச்சு 9 மணிக்கு ஸ்கூல் போகணும், திரும்பி 4 மணிக்கு வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க இது ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணாம அவங்களுக்கு தேவையான இது ஒரு சிங்கிள் ஹேண்ட் யோனராக எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வீடை எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட இருந்து எங்கள் அம்மா வரும்போது சொத்துமே இல்லாமல் இன்னைக்கு இந்த ஊரில் எவ்வளோ சொத்து இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் ரிட்டையர்மெண்ட் ஆனால் பட் ஐ அக்ரி, ரிட்டையர்மெண்ட் ஆனால் வரமாட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவேன், நீ வந்து ஒரு டீச்சராக வெளியே வரல, நீ டீச்சராக வேணால் வெளியே வந்துடலாம், ஆனால் உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதே ஜீன் தான் எனக்கும் வந்திருக்கு. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சம பெருசு. எங்கள் அம்மா மாதிரி தான் எவ்வளோ பண்ணாலும் ஜோயல் டைப்பாக இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் அம்மா நினைப்பாங்க. ஒரு யாராச்சும் வந்து ஒரு 10 ரூபா கேட்டால் கூட அவங்களுக்கு 20 ரூபாயே கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எங்கள் அம்மா. அப்படி இருந்து வந்தவங்க தான். லவ் யூ மாம், வில் ஆல்வேஸ் வெல்கம் டு யுவர் ஹோம் அண்ட் வில் பி வித் யூ அண்ட் வில் ஸ்டாண்ட் வித் யூ. லவ் யூ. மனநிறை மகிழ்வோடு மலர்ந்த சிரிப்போடு வெற்றியின் சுவடோடு விடை பெறுகிறார் இந்த கல்வி அரசி. வாழ்க குடும்பத்தின் மகிழ்வுடன், நலமுடன், வளமுடன், என்றென்றும் பல்லாண்டு. இன்று அவரின் கல்வி பணி ஓயலாம், ஆனால் அவரால் விதைக்கப்பட்ட விதைகளாகிய மாணவர்கள் மூலம் அவரின் கல்வியும் ஆற்றலும் ஓயாமல் இருக்கும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.